வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷால் அண்ட் தென் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் அச்சு அசலாக ஒரே பதிலை வந்து விஜய் சேதுபதி சார்ட்ட வந்து சொல்கிறாங்க அவரோட கேள்விக்கு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இவங்களோட வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்கிறனால மேபி அப்படி சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஸோ விஜய் சேதுபதி சார் 50th டே அன்றைக்கி ஒரு டாஸ்க் வச்சார். அதில் இவங்க ரெண்டு பேரும் வந்து மைல்கல்லை வந்து கெட் பண்ணியிருப்பாங்க. லைக் இத்தனை நாள் தான் இவங்க வந்து கேம் விளாண்டாங்க, அதுக்கப்புறம் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலை பாயிண்ட் பண்ணி விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் காமெடி பண்ணிகிட்டே வந்து அவரோட நாளை நகர்த்திட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து காணாமல் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி விஜய் விஷாலை லைக் அவங்களுக்கு வந்து ஒரு மைல்கல்லை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு விஜய் விஷாலோட பதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட கேரக்டரில் நானாக தான் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்பயுமே ஜோவிலாக இருப்பேன், அப்பப்போ காமெடி பண்ணிக்கிட்டே அப்படியே ஆன் த கோல் இருப்பேன். லைக் ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு காமெடி பண்ண மாட்டேன் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அண்ட் தென் இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் கோவப்படவோ அண்ட் தென் என்னோட ஜோன்லேருந்து வெளியே போய் ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா அது ஃபேக்காக தெரியும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. ஸோ நானாக தான் இருக்கேன், இனிமேலும் அப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. இதே மாதிரியான பதில தான் தர்ஷிகாவும் கொடுக்குறாங்க. ஸோ தர்ஷிகாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து பேட்ச் கொடுத்தாங்க. ஒன்று சத்யா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் இவங்களோட கேம் இருந்தது, அதுக்கப்புறம் இவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு தர்ஷிகாவோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிராஃபை செட் பண்ணிட்டேன் சார் ஸ்டார்டிங்லே, அதே கிராஃபில் என்னை வந்து எல்லாரும் எல்லா வீக்கிலும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியல, நிறைய பேர் இருக்கிற கேமில். ஸோ எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி என்னோட டேவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக ஒரு வாரத்தில் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நான் அதையும் மீறி ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஃபேக்காக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. விஷாலும் அதே மாதிரியான பதிலை தான் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இவங்களும் வந்து இனிமேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த மாதிரியே தான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இவங்களோட பதில்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கவே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரே வேவ் லென்த்தில் இருக்காங்க அண்ட் தென் ஒரே கேம் பிளானில் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ இவங்க சொன்ன இந்த பதில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.